நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பொலித்தீன் பயன்பாடு 26 மில்லியனிலிருந்து 16 மில்லியனாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுத்த தீவிர நடவடிக்கைகளின் மூலம் பொலித்தீன் பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மூலம் 2026 ஆண்டில் செயற்படுத்தப்படுகின்ற திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலின் போதே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பை மேலும் குறைக்கும் நோக்கில் பொலித்தீனுக்கு மாற்றான பொருட்களை அறிமுகப்படுத்தும் இந்த திட்டம் தொடரும் என்றும் அந்த அதிகார சபையின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் எதிர்வருகின்ற நாட்களில் அதிகளவு வெப்பநிலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் மழை ஆகிய 2 வகையான மாறுபட்ட வானிலை நிலவும் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வருகின்ற அதிக அளவிலான வெப்பநிலை குறித்து சுகாதாரத்துறையினர் விசேட அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். தற்போது நிலவுகின்ற அதிக வெப்பநிலை காரணமாக வெளிப்புறங்களில் கடினமான பணிகளில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும் தேவையான அளவு நீரை அருந்துமாறும் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. பேருந்து நிறுத்தங்களில் தனியார் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களை மறைக்கின்ற வகையிலும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்து நிறுத்தங்களில் தனியார் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகள் வீதியின் நடுவே பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் வேண்டிய நிலை ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படுவதுடன் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி வசதியுடன் கூடிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏறி இறங்குவதை உறுதி செய்யும் வகையிலும் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் வாகனங்களின் விலைகள் கடுமையாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறக்குமதி வரிகள் மீதான 50% கூடுதல் வரியை டிசம்பர் 31 வரை நீட்டிக்கும் அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் கூற்றுப்படி இந்த நீடிப்பு காட்சியக விலைகளை கணிசமாக உயர்த்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வேலிக்கடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாவல பகுதியில் 27 வயது இளைஞர் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார். ராஜகிரியவைச் சேர்ந்த குறித்த இளைஞருக்கும் ஒரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறினை தொடர்ந்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. தகராறு முற்றியதால் இந்த கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கொல்லப்பட்ட இளைஞனின் சடலம் களுப்போவில வைத்தியசாலையின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து வெலிக்கடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் கிராம நிலதாரிகள் தொடங்கியுள்ள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியதால் சனிக்கிழமைகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என நாடகமாடி இணையவழியூடாக பொதுமக்களை அச்சுறுத்தி பண மோசடியில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு எச்சரித்துள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் என தெரிவிக்கின்ற நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்திற்குரிய அழைப்புகள் வந்தால் உடனடியாக தொலைபேசி இலக்கங்களூடாக போலீஸ் நிலையம் அல்லது வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வத்தளை மாபாக்கை சந்திப்பிற்கு அருகிலுள்ள வணிக வளாகம் ஒன்றில் அமைந்துள்ள நகைக்கடையில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேசத்திற்குட்பட்ட குளவிசுட்டான் குறிசுட்டகுளம் பகுதியில் காட்டு யானை தாக்கி
குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் குறிச்சுட்ட குளம்பகுதியில் உள்ள வயல் நிலத்தினை பார்வையிட சென்றபோது யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தந்தையான 58 வயதுடைய குளவிசுட்டான் நெடுங்கணியைச் சேர்ந்த குலராஜசிங்கம் ஸ்ரீதரன் என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த நெடுங்கணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு உடலத்தினை நெடுங்கணி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் குடும்பத்தினரின் சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக வவுனியா மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவுகின்ற கடும் வெப்பம் மற்றும் கனமழையுடனான வானிலை மாற்றங்கள் காரணமாக குழந்தைகளிடையே நோய் பரவுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பெரேரா கூறியுள்ளார். நிலவுகின்ற கடும் வெப்பத்தினால் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடும் என்றும், எனவே அதிக அளவு தண்ணீர் அருந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக ஒரு சராசரி வயது வந்தவர் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது பெற்றோர்கள் அவர்களின் உடல் எடைக்கு ஏற்ப தண்ணீர் கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலமாக போதுமான அளவு தண்ணீர் அருந்தாமல் இருப்பது சிறுநீரக பிரச்சினைகளின் அபாயத்தை அதிகரிக்கின்றது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் மேலும் தண்ணீர் அருந்தாமல் வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுவது, சுற்றுலா செல்வது போன்றவை வெப்பத்தாக்கம், மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இது மரணத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தீவிரமான நிலை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மண் சரிவு காரணமாக போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மலையக பகுதிகளில் பெய்து வருகின்ற தொடர் மழை காரணமாக கேட்டன் குயில்வதை பகுதியில் பிரதான வீதியில் திடீரென மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் வீதியை மீண்டும் போக்குவரத்திற்கு திறப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதியை பயன்படுத்துகின்ற சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அவதானமாக பயணிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தல் வெளியிட்டுள்ளனர். சொகுசு காரை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மாடுகளை கடத்தி சென்ற 2 இளைஞர்களை சம்மாந்துறை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்டகாலமாக நடைபெற்று வந்த விலங்கு திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இத்திடீர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்வி வெளியீடு திணைக்களத்திற்கு சொந்தமான சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடநூல்களை வெறும் 47,000 ரூபாய்க்கு பழைய இரும்பு மற்றும் காகித வியாபாரி ஒருவருக்கு விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்கள் எதிர்வருகின்ற 25ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கம்பகா மகலைகொட நைவல வீதிக்கரையில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். 7 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு குடும்பத்தினருடன் வேனில் திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களில் வாகனத்தை செலுத்தி சென்ற மணமக்களின் சகோதரரும் அவருடைய பாட்டியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற நேரத்தில் மணமக்களின் பெற்றோர் உட்பட மொத்தம் 9 பேர் வாகனத்தில் பயணித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகன ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனம் ஓட்டியதே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும், காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக ஸ்லாபம் வரையிலும் கடல் பகுதிகளுக்கு பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை தொடர்பில் அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு நிலையத்தின் அறிவிப்பின்படி குறித்த கடல் பகுதிகளில் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் அவ்வப்போது கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்படையினரும் மீனவ சமூகத்தினரும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதிகரித்திருந்ததாலும் உலக சந்தை மற்றும் உள்ளூர் சந்தையில் இம்மாத இறுதிக்குள் அதிக அளவில் விலை பராமரிக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்தின் கீழ் ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.